இந்த ஆசனம் வந்து இதயத்திற்கு ரொம்ப நல்ல ஆசனம், சிறந்த ஆசனம். இதயம் வந்து நல்லா வளம் பெறும். அதே போல ஜாயின்ட்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நல்லா மூச்சு அதை மாதிரி போடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரே இப்படி மேலே வந்து இதுதான் புலித்தோல், மேலே வந்து அவங்க அமர்ந்திருப்பாங்க. இதுதான் சர்வ அங்க ஆசனம். சர்வ அங்கங்களும் வேலை செய்யும். உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் வேலை செய்யும். கால்கள் இடவெளி விட்டுங்க, மெதுவாக கைகளை வச்சு கால்களை இப்படி வளைச்சிடணும், மடைக்கணும், ஃபோல்டு பண்ணுங்க. பாருங்க பாருங்க, ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே மெதுவாக போய் சின்ன வந்து இந்த ஆசனம் வந்து இதயத்திற்கு ரொம்ப நல்ல ஆசனம், சிறந்த ஆசனம். இதயம் வந்து நல்லா வளம் பெறும். அதே போல ஜாயின்ட்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நல்லா மூச்சு விட்டுவாங்க. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணால் எல்லாருமே பண்ண முடியும். வயசானவங்க கூட கொஞ்சம் இந்த காலை மடக்கி மெதுவாக இப்போ வாமா பண்ணிக்கலாம். கால்கள் அதெல்லாம் பண்ணிங்க, கொஞ்சம் யூசிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். 1 1 2 2 3 3 4 4 5 5. அப்படியே கால்களை கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு கண்களை மூடி மூச்சு வாங்கலாம். அதை மாதிரி போடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே இப்படி மேலே வந்து இதுதான் புலித்தோல், மேலே வந்து அவங்க அமர்ந்திருப்பாங்க. புலிகோணாசனா அதுக்கு பேரு. இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு நாங்கள் நல்லா தூங்குற மாதிரி தூங்கிக்கலாம். இப்போ இந்த பக்கம் வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கால்கள் கைகள்லாம் கொஞ்சம் நல்ல வலுவாகும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிட்டோம்னா அது பிடிக்கலாம் போகுது. மாதிரி ஃபஸ்ட்டில் வந்து சீசா பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும். கொஞ்ச நேரம் நல்லா மூச்சுக்கிட்டு வாங்கலாம். நல்லா பிடிச்சு ரொம்ப பிடிச்சிருக்கோம். அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கந்தராசனம் மாற்று பயிற்சி ஒவ்வொரு ஆசனத்திலையும் அவசியமானது. நம்ம என்ன பண்றோம், ஹிப் மூவ்மெண்ட்டுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிள் கொடுக்குறோம். 1 1 2 2 3 3 4 4 5 5. இப்போ கால்களை சேர்த்து வச்சு கால்களை நீக்கி கண்களை மூடி நல்லா மூச்சுவாங்க. இதுக்கு பேர் வந்து விபரீத கர்மம். ஃபர்ஸ்ட்ல வந்து சர்வாங்காசனம் பண்றதுக்கு விபரீத கர்மி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். யூசிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ சர்வ அங்க ஆசனம் போகிறோம். முதலா ஆசனா சர்வ அங்க ஆசனம் அதுக்கு பேர். அதை பண்ண போகிறோம். கொஞ்சம் விபரீத கர்மியை மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதுதான் சர்வ அங்க ஆசனம்.
சர்வ அங்கங்களும் வேலை செய்யும். உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் வேலை செய்யும். இதுல ஒரு 200 எண்ணிக்க ஆரம்பத்துல 100 எண்ணிக்க இந்த மாதிரி 500 எண்ணிக்கை வரைக்கும் கூட இருக்கலாம். அட்வான்ஸ் இருந்துட்டு மறுபடியும் கலாசனம் போய் கலாசனத்துல கொஞ்ச நேரம் மெயின்டைன் பண்ணணும். மெதுவா கண்களை மூடி நல்லா முடிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்வாங்களோ அதை போல நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகளை செய்யும் அந்த ஆசனம். இதுக்கே இப்ப இடுப்புல பிடிச்சி அந்த ஆசனம் பண்ணணும்னா இதுக்கு மாற்று பயிற்சி பண்ணணும். கந்தராசனம் பண்ணிட்டோம்னா அந்த இடுப்புல உள்ள வலிகள்லாம் போயிடும். மெதுவாக இறக்கி கால்களை நீட்டி கண்களை மூடி நல்லா